ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு மேல் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்ற வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல் உப்பு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த உப்பு தீபம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, தீபாவளி, பொங்கல், சஷ்டி விரதம் போன்ற விசேஷ நாட்களில் ஏற்றலாம். ஒருவர் வீட்டில் ஏகப்பட்ட கண் திருஷ்டி இருக்குது, அதனால் தொழில் தடை ஏற்படுது, மனது நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல சொல்கிறது 2 வழிபாடு. ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு தீபம், 2வது உப்பு தீப வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் 48 நாள் தொடர்ந்து செய்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும். தேவி ஐயனை அடைய வேண்டும் என்பதற்காக ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்யும் பொழுது தாயின் தவத்துக்காக அனைத்து தெய்வங்களும் தாயின் உடலில் ஐக்கியமானதாக ஒரு ஐதீகம். குலதெய்வத்தை வணங்காதவர்கள், குலதெய்வம் பேர் தெரியாதவங்க, மற்ற தெய்வங்களை வணங்க முடியாதவங்க யாராக இருந்தாலும் காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றி வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும். அடுத்தது உப்பு தீபம். இந்த தீபம் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை, அமாவாசை அன்று அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது வருடப்பிறப்பு அன்று ஏற்ற வேண்டும். இந்த உப்பு தீபத்துக்கு ஒரு பெரிய அகல் விளக்கு, இது அங்குமுகம் இல்லாமல் இருக்கணும். அதில் நிறைய உப்பு போடணும். அந்த உப்பு மேலே சின்ன அகல் விளக்கை வச்சு அதில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போடணும். தாமரை தண்டு திரி 2 திரியை ஒன்றா திரிச்சு போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை பூஜை அறையில் வடக்கு முகமாக வைக்கணும். இதை மாலை 6 மணிக்கு மேலே தீபம் ஏற்றணும். இந்த தீபம் 1 மணி நேரம் எரிஞ்சால் போதும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மலரால் அந்த தீபத்தை குளிர வைக்கலாம். மறுநாள் காலையில் அந்த உப்பு தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடணும். இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிவிடும். இதை வருடத்தின் முதல் நாள் செய்வதால் வருடம் முழுவதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து செல்வ செழிப்புடன் வாழலாம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.